ஹாய், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாவாவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கணும், இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து ஜாவாவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 1 byte அப்படிங்கிறது 8 bits. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஒரு நம்பர் இல்லை ஒரு ஸ்ட்ரிங் இல்லை ஒரு கேரக்டர் எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெமரி வேணும். அது மெமரியில் நம்ம அப்படியே போய் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அது 0s and 1s, அதாவது பைனரி ஃபார்மேட்டில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1ங்கிறத வந்து ஒரு பைனரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நேம் அதை வந்து நம்ம பைனரியில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாவையும் சில கேட்டகரி பண்ணி பிரித்து வச்சுருக்குறோம். ஓகேவா. ஏன் அப்படின்னா மெமரியை வந்து வெல் ஆர்கனைஸ்ட், அதாவது மெமரி ஸ்பேஸ்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த டேட்டா டைப்ஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பூலியனுக்கு வந்து ஜஸ்ட் 1 bit தான் வந்து அலோகேட் ஆகும். பூலியனோட வேல்யூஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 0 or 1 மீன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஆக்சுவல் மீனிங் இஸ் பூலியன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பிட் வந்து போதும். ஸோ பூலியன் டேட்டா டைப்புக்கு எவ்வளோ வந்து மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 bit தான் அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் டேட்டா டைப் என்னென்னா பைட்டுக்கு வந்து 8 bits, அதாவது 1 byte. ஓகே, 8 bits அப்படிங்கிறது 1 byte. ஸோ பைட் டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 8 bits வந்து மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். கேரக்டருக்கு 16 bits, அதாவது 2 bytes. ஷார்ட்டுக்கு 2 bytes. int 32 bytes. ஓகே, int and float 32 bits. int and floatக்கு வந்து 32 bits வந்து அலோகேட் ஆகும். மெமரி ஸ்பேஸ் இந்த டேட்டா டைப் வந்து 4 bytes வந்து அலோகேட் ஆகும். ஓகே, லாங் அண்ட் டபுளுக்கு 64 bits. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட், இன்ட், லாங் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, 1 2 3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஷார்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ அந்த இதை அதுக்கு வந்து எவ்வளோனா 16 bits வந்து அலோகேட் ஆகும். இன்டீஜருக்கு வந்து 4 bytes வந்து அலோகேட் ஆகும். ஓகே, லாங் வந்து 8 bytes. ஓகே, ஸோ இந்த 3 டேட்டா டைப்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ், நாட் அ டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, ஹோல் நம்பர்ஸ் அதில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு முழு நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 3 டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட் அண்ட் டபுள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வருது, 3.14, ஓகே, 11.325 அந்த மாதிரியான ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டபுள் டேட்டா டைப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் வந்து எதுக்கு அண்டரில் வரும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வரும். டேட்டா டைப்ஸில் 2 types இருக்குது, ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கீழே வந்து வரும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங், அரே அண்டு கிளாஸஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வர அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.